ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை படலத்துல 14வது பாடல் பார்க்க போறோம். ஏய்ந்த கனலிடை எழுந்த காணல் தேர் காய்ந்த அக்கடுவனம் காக்கும் வேணிலின் வேந்தனுக்கு அரசு வீற்றிருக்கச் செய்ததோர் பாய்ந்த பொன் காலுடை பழிக்குப் பீடமே. இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். ஏய்ந்த அக்கனலிடை, அதாவது அப்பாலைவனத்திலே பொருந்திய அந்த நெருப்புமயமான நிலத்திலே எழுந்த காணல் தேர், தோன்றிய பேய்த்தேரின் தோற்றம், காய்ந்த அக்கடுவனம், எல்லாம் காய்ந்து போன கடுமை வாய்ந்த பாலைவனத்தை காக்கும் வேனிலின் வேந்தனுக்கு, ஆட்சி புரியும் வேனில் காலம் என்னும் அரசனுக்கு அரசு வீற்றிருக்க, திருவோலக்கமாக வீற்றிருக்க செய்ததோர் செய்யப்பட்டதாகிய ஒப்பற்ற ஒரு பாய்ந்த பொன் காலுடை, உருக்கி பாய்ந்த பொன்னாலான கால்களை உடையதுமான பளிங்கு பீடமே, பளிங்கினால் செய்த ஆசனமே போலுமாம். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இதுல ஏய்ந்த கண்ணலிடை அப்படின்னு வர்ற இடத்துல ஏய்ந்த அப்படின்னா பொருந்திய அப்படின்னு பொருள். அது நம்ம ஏற்கனவே கம்பராமாயணத்துல 170வது பாடல், தசரதன் எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி அப்படின்னு வர்ணிக்கிற பாட்டு, அதை படிக்கிறேன் கேளுங்க. மொய் ஆர்கலி சூழ் முதுபாரில் முகந்து தான கையாறு புனலால் நனையாதன கையும் இல்லை, மெய்யாய வேதத்துறை வேந்தருக்கு ஏய்ந்த யாரும் செய்யாத யாகம் இவன் செய்து மறந்தமாதோ அப்படிங்கிற பாட்டுல வலிமை மிகுந்த ஒலி எழுப்பக்கூடிய கடலால் சூழப்பட்ட இந்த பழமை வாய்ந்த உலகில் நினையாத கைகள், அதாவது தசரத சக்கரவர்த்தி தானம் கொடுக்க நினையாத கைகள் இல்லவே இல்லை, எல்லாருமே அவனிடம் தானம் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு வரக்கூடிய பாடல்ல மெய்யாய வேதத்துறை வேந்தருக்கு ஏய்ந்த யாரும் அப்படின்னா அந்த பிற அரசர்கள், இது ஒழுக்க நெறியின்படி ஆட்சி செய்யக்கூடிய பிற அரசர்கள் பொருந்தி செய்யக்கூடிய யாகம், அவர்கள் எல்லாம் அந்த யாகம் எல்லாமே இவன் செய்து முடித்து விட்டான், அதை மறந்தும் விட்டான், நான் செஞ்சேன் அப்படின்னு பெருமையும் சொல்லிக்கிறது இல்ல அப்படின்ற இடத்துல ஏய்ந்த யாரும்னு வருது இல்ல, அதேதான் இங்கேயும். ஏய்ந்த அக்கனல் இடை அப்படின்னா அந்த பாலைவனத்திலே பொருந்தி இருக்கக்கூடிய நெருப்புமயமான அந்த நிலம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஏன்னா நம்ம இதற்கு முன்னாடி உள்ள பாடல்லையே பார்த்துட்டோம், கொற்றவை வேற எங்கேயும் போக முடியாது, அங்கேயே தான் இருக்கணும், இருக்கும்படியாக இருக்கு, அந்த நெருப்புலயே தான் இருக்காள், நிலத்தை விட்டு எங்கேயும் போக முடியாது அவளால அப்படின்னு சொல்றதுனால அதனாலதான் இங்க ஏய்ந்த கனல் இடை அப்படின்னு சொல்றாரு. எழுந்த அதை போன பாட்டுல காணல் நீருக்கான காரணம் என்னன்னு தன் குறிப்பை ஏற்றி சொன்னார்ல, அந்த மாதிரி இந்த பாட்டுலயும் காணல் நீருடைய வர்ணனை தான். அந்த தேர் காணல் தேர் அப்படிங்கிறது பேய் தேர்னு சொல்றோம்ல, அந்த காணல் நீரை என்னன்னு சொல்றாரு, காய்ந்த கடுவனம், ரொம்ப கடுமையான அந்த பாலைவனத்துல காக்கும் வேனிலின் வேந்தனுக்கு அப்படின்னு வர இடத்துல வேனில் காலம், அதாவது நம்ம வெயில் காலம், அந்த வெயில் காலத்தையே ஆட்சி செய்யக்கூடிய அரசன் யாரு, நம்ம சூரிய பகவான் தானே, அதனாலதான் காக்கும் வேனிலின் வேந்தனுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பொதுவாவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், வேந்தன் அப்படிங்கிற சொல் இந்திரனையும் குறிக்கும், அரசனையும் குறிக்கும், சந்திரன், சூரியன், பிரகஸ்பதி, இது எல்லாத்தையுமே குறிக்கும். இந்த இடத்துல சூரியன் அப்படிங்கிற பொருள்ல தான் வருது. அதாவது நம்ம வேனில் காலத்தையே ஏன் வேனில் காலம்னு சொல்றோம்னா அது அதாவது வேனில், வெப்பம், அப்புறம் இது வேந்தன், இது எல்லாமே வே அப்படிங்கிற வேர்ச்சொல்ல தான் வந்திருக்கு. வேனா வெப்பமாக இருக்கக்கூடியது அப்படின்னு. நம்ம திருக்குறள்ல கூட 895வது குறள், அதாவது பெரியாரை துணை கோடல் அப்படிங்கிற அதிகாரத்துல 5வது குறள், அதுல யாண்டு சென்று யாண்டும் உளராகார் வெந்து பின் வேந்து சேரப்பட்டவர் அப்படின்னு. அதாவது அரசனின் கோபம் எப்படி உள்ளதுன்னா, அவனை பகைச்சுக்கிட்டு நீ வேற்று அரசர்களுடைய நாட்டுக்கு போய் இருந்தா கூட உன்னால இருக்க முடியாது, அந்த அரசனும் சேர்ந்து இந்த அரசனுடைய கோபத்துக்கு ஆளாவான் அப்படின்னு சொல்ற இடத்துல வெந்து பின் வேந்து சேரப்பட்டவர் அப்படின்னு, வேந்தனுக்கான இலக்கணமே அப்படிதான் சொல்றாரு. அவனுடைய சீற்றத்துக்கு யாரும் தாங்க மாட்டாங்க அப்படின்னு. அதனாலதான் இங்க வேனிலின் வேந்தனுக்கு அரசு அப்படின்னு சொல்ல வர்றாரு.
வேனிலின் வேந்தனுக்கு அப்படின்றது அங்க சூரிய பகவான் தான் தனியாக ஆட்சி செய்கிறார் அந்த பாலை நிலத்தில் அப்படின்னு சொல்ல வர்றாரு. பாய்ந்த பொன் அப்படின்னா இந்த இடத்துல பாய்ந்த பொன் காலுடை பழிக்கு பீடமே அப்படின்னு வர்ற இடத்துல பாய்ந்த பொன் அப்படின்னா உருக்கி பாய்ச்சிய பொன் அப்படின்னு அர்த்தம். உருக்கி நம்ம அதை வேற விதமாக பொண்ணை செய்வாங்கல்ல, அதனால இங்க பாய்ந்த பொன் அப்படின்னா பாய்ச்சிய பொன் அப்படின்னு அர்த்தம். பீடம்னா இருக்கைன்னு அர்த்தம். பழிக்கு பீடமே, அது பளிங்கு பீடம், அது பழிக்கு பீடம். இங்க வலித்தல் விகாரம் பெற்று இடையினம் வல்லினமாக மாறி இருக்கு, அதனால பழிக்கு பீடமே. இதுல ஓர் பாய்ந்த பொன் காலுடை அப்படின்னா நம்ம வெறுமன ஓர் அப்படின்னு ஒரு அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணல. என்ன அர்த்தம் பண்ணோம்? செய்யப்பட்டதாகிய ஒப்பற்ற ஒரு அப்படின்னு. ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகமா இருக்கு அப்படின்னா அங்க ஒரு வாசகம் அப்படிங்கிறது ஒரு நம்பர் 1 அதை குறிக்கல. ஒப்பற்ற தன்மை, அவன் ஒருவனே கடவுள் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒப்பற்ற அப்படிங்கிற பொருள்ல தான் வருது. அதே மாதிரி இது காணில் வேந்தனுக்கு அரசு வீற்றிருக்க அப்படின்னா அவன் எப்படி உட்கார்ந்துருக்கான் அப்படின்னா திருவோலக்கமாக வீற்றிருக்க அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணோம்ல. அது என்ன திருவோலக்கம் அப்படின்னா அது நம்ம தெய்வ சன்னிதானத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதாவது எப்படி ஒரு தெய்வ சன்னிதானத்துல 2 பக்கமும் எல்லா பக்கமும் அந்த பக்தர்கள் சூழ்ந்து எப்படி கும்பிடுவாங்களோ அந்த இடத்தான் ஒரு திருவோலக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியாக அவன் அங்க எந்த அளவுக்கு அக்னி பகவானுடைய தாக்கம் அந்த நிலத்துல இருக்கு அப்படின்னா அவனுடைய சன்னிதானம் தெய்வ சன்னிதானம் மாதிரி அங்க அந்த காணல் நீர் எல்லா பக்கமும் சூழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா, அந்த பாலைவனத்துல இருக்கக்கூடிய காணல் நீரின் தோற்றம், பேய்த்தேரின் தோற்றம் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த வேனில் வேந்தன் சூரிய பகவானுடைய தனி அரசு அங்க செய்து அவன் அமர்வதற்கு ஒரு பளிங்கு பீடம் போல அது காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்ப நான் அந்த பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. ஏய்ந்த கனலிடை எழுந்த காணல் தேர் காய்ந்த கடுவனம் காக்கும் வேனிலின் வேந்தனுக்கு அரசு வீற்றிருக்க செய்ததோர் பாய்ந்த பொன் காலுடை பழிக்கு பீடமே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.